நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் வணக்கம். உன் கைகளில் சிக்கி சித்திரமாவது கோலப்பொடி மட்டுமல்ல, இதோ நானும் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை துணையை தேடுறது தான் ஒவ்வொரு திருமணத்தோட நோக்கமும். அந்த வகையில் வாரம் பல பிரபலங்களோட திருமணத்தை நீங்கள் நம்ம வீட்டு கல்யாணம்ல பார்த்துட்டு இருக்கீங்க. வெல்கம் டு தனிஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறிய இவரை தங்கம் என்றும் சொல்வார்கள். இந்த தங்கத்திற்கு பாஸ்மார்க் ஹால்மார்க் தேவையில்லை, என இவரே ஒரு ட்ரேட்மார்க். அதுதான் நம்மளோட இயக்குனர் திரு KS ரவிக்குமார் அவர்கள். ஆசைப்பட மனிதா, எந்த ஒரு லட்சியமும் முதலில் ஆசையே என்று ஜனங்களின் இதயம் நோக்கி நடந்த இவரை இவர் உழைப்பைக் கண்டு இரு இமயங்கள் அழைத்துச் சென்று சிம்மாசனம் தந்தார்கள். வாய்ப்பு கிடைப்பவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவதில்லை, வெற்றியின் பாஸ்வேர்ட் தெரிந்தவரே ஜெயிக்கிறார்கள். பாஸ்வேர்ட் தெரிந்த இயக்குனர் KS ரவிக்குமார். ரஜினி கமலை இயக்கி ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கும் இவருக்கு கட்டளையிடும் குரல், இவருக்காகவே நிறையும் திரையரங்கத்திடம். இந்த சூப்பர் டைரக்டர் 20 வருடங்களாக தமிழ் சினிமாவில் ரசிகர்களின் ரசனைக்கேற்ப படங்களை கொடுத்து தயாரிப்பாளர்களின் இயக்குனராக வலம் வருகிறார். இயக்குனர் KS ரவிக்குமார் ஒரு நல்ல தந்தையாக தன் மூத்த மகளுக்கு நல்ல துணையை தேடித்தந்து முன்னின்று நடத்திய திருமண வைபவம் இந்த வாரம் நம்ம வீட்டு கல்யாணத்தில் உங்கள் பார்வைக்கு. பூக்களின் இதழை போல அழைப்பிதழ் வேண்டும், பார்ப்பவர்களுக்கு தென்றலின் சுகத்தை போல மகிழ்ந்திட வேண்டும், புதிய முறையில் சொல்லிட வேண்டும்னு திரு KS ரவிக்குமார் அவர்கள் அவருடைய மகளோட அந்த இன்விடேஷன், அதாவது அழைப்பிதழை எப்படி டிசைன் பண்ணாரு அப்படிங்கிறத நமக்கு சொல்றாரு, பாருங்க. அதாவது ஒரு கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று சேர்த்துப்போம், சினிமா எடுத்துப்பாருங்கிறது தான் கடினமான வேலைன்னு நான் நினைக்கக்கூடியவன். கடினமான உழைப்புகள் இருந்தால் தான் பலனும் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த கல்யாணத்துக்கு கூட கடினமான உழைப்புகள் தான் நாங்கள் போட்டது, அதுக்குரிய பலனும் இருந்தது. எல்லாத்தையும் விட முக்கியம் எல்லாருடைய மனசார வாழ்த்துறோம் அப்படிங்கிறது தான். அது மனப்பூர்வமாக கிடச்சிதான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு புதுமை இருக்கணும். அதாவது மற்றவங்க புதுமைன்னா அதனால் புரட்சி எல்லாம் இல்லை, மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரியே இருக்கணும், அதில் ஒரு புதுமையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அது என்னுடைய மகளுடைய கல்யாணத்துலேயும் அது இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் முதல்ல அந்த நிச்சயதார்த்தத்திலேயே ஏதாவது புதுசாக பண்ணமே, பத்திரிகை எப்படி போடுறதெல்லாம் நினச்சி, அதுக்கப்புறம் விதவிதமாக நிறைய டெக்கரேட்டட் இன்விடேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காமிச்சாங்க. பட் எனக்கு இன்னமும் அதில் எல்லாம் ஒரு ஈடுபாடு இல்லை. அதெல்லாம் என்ன, இப்போ காசு செலவு பண்ணுறது முக்கியம் இல்லை, அது போய் எல்லாரையும் ரீச் ஆகணும் அப்படின்னா should be something different அப்படின்றத ஃபீல் தான். ஸோ அதில் அந்த நிச்சயதார்த்தத்திலேயே நான் ஒரு பத்திரிகை இந்த மாதிரி போட்டேன். ஸோ இது என்னென்னா, எங்கள் அண்ணன் தான், எங்கள் வீட்டில் யார் பெரியவங்களோ அவங்க தான் எல்லோரையும் அழைக்கணும். ஸோ ஒரு நலமறிய ஆவல்னு ஒரு இன்லேண்ட் லெட்டர் மாதிரி போட்டேன். சரி, நலமறிய ஆவல்னு சொல்லி எங்கள் அண்ணனுடைய வாயிலாக எல்லாரையும் அழைக்கிற மாதிரி. ஸோ அது ஒரு லெட்டர் மாதிரி போட்டதுனால, அந்த டேட்டு எல்லாம் போட்டு லெட்டர் மாதிரி போடுறதுனால அது ஏன் இன்லேண்ட் லெட்டர் மாதிரியே போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணேன், இன்லேண்ட் லெட்டர் மாதிரி. ஸோ இங்கே எங்கே நடந்ததுன்றது ஃப்ரம் அட்ரஸ் அந்த இடத்துல எங்கே நடந்ததுன்றதும், இந்த ஸ்டாம்புக்கு பதில் என்னோடய பெண்ணும் என்னோடய மாப்பிள்ளையும் ஸ்டாம்புக்கு பதில் போட்டு, ஸோ இது ஒரு இன்லேண்ட் லெட்டர் மாதிரி பண்ணேன். ஸோ இது பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு மறுபடியும் எல்லோரும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக எல்லோரும் கொண்டாந்து, என் டாட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே கொண்டாந்து நிறைய இன்விடேஷன்ஸ் கொண்டு வந்து காமிச்சாங்க. எனக்கு அதே மாதிரி கல்யாணத்துக்கு இதே மாதிரி ஏதாவது வித்தியாசமே பண்ணணும்னு சொல்லி தான் நான் இந்த சினிமாக்கெல்லாம் இப்போ ஆடியோ ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் போடுற இன்விடேஷன்ஸ் மாதிரி ஒரு இன்விடேஷன் தயாரிச்சு, அதில் இன்விடேஷன்ஸில் ஃபோட்டோகிராஃப்ஸ் என்னுடைய ஃபேமிலி KS ரவிக்குமார் வெல்கம்ஸ் அப்படிங்கிறது என்னோடய ஃபேமிலி இருக்கும். இதில் இந்த ஃபோட்டோ இந்த பேக்ட்ராப்புக்கு ஏற்ற மாதிரி
இந்த ட்ரெஸ் எதுக்குன்னு வாண்டடாக எடுக்க என்னுடைய வெட்டிங் டேக்கு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஏதாச்சுமா எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து அதுக்கு சூட் ஆச்சு, இந்த பேக்ட்ராப்புக்கு இல்லை மெரூன் பேக்ட்ராப்னு. ஸோ அதில் வந்து எங்கள் அப்பா இறந்து போன எங்கள் அப்பா வந்து எங்கள் எல்லாரையும் வாழ்த்துற மாதிரி அவருடைய ஆசீர்வாதத்தோடும் இருக்கிற மாதிரி இது பண்ணோம். இந்த விநாயகர் முதல் கொண்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஜேஎஸ்ங்கிறது ஜனனி சதீஷ். இந்த விநாயகர் முதல் கொண்டு இது வந்து 2-3 இடத்துலேருந்து எடுத்தது. அதை ஒன்றா பண்ணி இதில் ஒரு சூலம் இருக்கும், இல்லை ஒரு ஓம் இருக்கும், ஆனால் ஒரு விநாயகராகவும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணோம். ஸோ இதில் வந்து நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ சிடி போட்டேன். அது காரணம் வந்து எளிமையாகவும் இருக்கணுன்றது மட்டும் இல்லை, என்னால் முடியாமல் இயலாமைன்னு ஒன்று இருக்குது இல்லையா. நான் வந்து கிட்டத்தட்ட 3000 பத்திரிக்கை போட்டேன். 3000 பத்திரிக்கை நேராக போய் நான் கொடுக்கவே முடியாது. ஒரு 300 பத்திரிக்கை கொடுக்கணும்னு வச்சுருந்தேன், அதுவே முடியாமல் போச்சு. காரணம் இன்றைக்கி இருக்கிற அந்த டிராஃபிக் ஜாமில் அதுலேயும் வந்து எல்லா இடத்துக்கும் போகும். ஒரு நாளைக்கு 10 இடம் போயிட்டு வந்தாவே ஒரு நாள் முடிஞ்சு போகுது. ஸோ எனக்கு இது நடப்புகிற கோச்சடியான் வேலை, ஹிந்தி படம் வேலை, இந்த வேலைகள் நடப்பில் வந்து நான் பத்திரிக்கை கொடுக்கணும் போது ரொம்ப கண்டிப்பாக வந்து முடியாத ஒரு காரியம். ஸோ நான் நேராக போய் கொடுக்க முடியாத இடத்துல அவங்கள எப்படி போய் ரீச் பண்ணுறது அப்படின்றது தான் அந்த ஆடியோ சிடியாக போட்டேன். அதில் வந்து நான் எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி வரவேற்றேன். அதுலேயும் வந்து எங்கள் அம்மா, என் ஒய்ஃபு, என் டாட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு 2 வார்த்தை அவங்கள பேசி கூப்பிட்ற மாதிரி அமைஞ்சது. எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. ஸோ அந்த பாராட்டுதலுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இதன் மூலிமா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் KS ரவிக்குமார் பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்போவும் நல்லா இருக்கணும்னு எல்லா தெய்வங்களையும் நான் வேண்டிக்கிறேங்க. என்னடா அது ஆரம்பத்திலேயே ஐஸ் வைக்கிறானேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. என்னோட டெய்லி ப்ரேயர்ஸில் ஒன்று தான் அதுதாங்க சொன்னேன். சரி போதும், விஷயத்துக்கு வா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. விஷயம் என்னென்னா, என்னோட மூத்த பொண்ணு, அதாவது என்னோட முதல் படம் புரியாத புதிர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன புரிந்த புதிர், எனது அருமை மகள் ஆர் ஜனனிக்கு கல்யாணங்க. சென்னை அடையாறில் வசிக்கும் திரு ஏ ரவிசேகர், திருமதி ஆர் கலாவதி அவர்களுக்கு பிறந்த 2வது மகன் ஆர் சதீஷ்குமார் தாங்க மாப்பிள்ளை. இவங்களோட கல்யாணம் வர்ற மே மாதம் 3ஆம் தேதி, அதாவது 3/5/2012 வியாழக்கிழமை காலம்பர 10:30 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள சுபயோக சுப முகூர்த்தத்தில் திருக்கல்யாணமுங்க. அன்றைக்கே சாயங்காலம் 7 மணி முதல் 9 மணி வரை ரிசப்ஷனுங்க. இதுதாங்க விஷயம். சரிடா கண்ணா, இதெல்லாம் தான் நீ கொடுத்த பத்திரிகையிலேயே இருக்க, அப்புறம் என்னத்துக்கு நீ வேற புதுசாக ஆடியோ சிடி ரிலீஸ் பண்ணியிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கலாம். இந்த சிடி எதுக்குன்னா, உங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் நேரில் வந்து உங்களை பார்த்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கல்யாணத்துக்கு கூப்பிடணுங்கிறது தாங்க என்னோட ஆசை. ஆனால் அந்த ஆசையை பரிபூர்ணமாக நிறைவேற்ற முடியல, மன்னிச்சிருங்க. அதுக்கு காரணம் என்னோட சினிமா வேலையில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால் இந்த சிடியை நீங்கள் கேட்கும்போது நானே உங்களை நேரில் வந்து கூப்பிட்ற மாதிரி நீங்கள் நினைக்கணும். அப்படி நீங்கள் நினைப்பீங்கன்னு நினச்சி தான் நான் இதில் பேசியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் அவசியம் நேரில் வந்து என் பொண்ணையும் மாப்பிள்ளையையும் மனசார வாழ்த்தணுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன்னு நான் சொல்லும்போது என்னுடைய 2 கையால் உங்களை கும்பிட்றேன்னு நீங்கள் விஷுவல் பண்ணி பார்த்துக்கலாம். அது உங்கள் கற்பனை மட்டும் இல்லைங்க, உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற அன்பு, பாசம், மரியாதை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நான் ஒரு மடப்பையங்க. இவ்வளவு பேசிட்டு கல்யாணம் எங்கன்னு சொன்னா பாருங்கள். கல்யாணம் MRC மண்டபத்தில்ங்க. நம்ம அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மேயர் ஸ்ரீ ராமநாதன் செட்டியார் சென்டரில் தாங்க கல்யாணம். என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் உங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியுங்க. ஆனால் அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் வரணும். வந்து ஆசீர்வாதம் மட்டும் பண்ணால் போதாதுங்க, இருந்து விருந்து சாப்பிட்டு தாங்க போகணும். ஏன்பா என்னம்மா? இதோ ஒரு நிமிஷம், அம்மா கூப்பிட்றாங்க. என்ன இல்லைங்க, உங்களை கூப்பிட்றாங்க. சரி, உங்ககிட்ட பேசுகிறாங்க. நான் ருக்மணி பேசுகிறேங்க. என் பேத்தி ஜனனிக்கு மே மாதம் 3ஆம் தேதி கல்யாணம். எல்லாரும் கண்டிப்பாக வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்தது என் அருமை மனைவி ஆர் கற்பகம் உங்களை கூப்பிட வந்திருக்காங்க. பேசுமா. வணக்கங்க. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணணும். மே மாதம் 3ஆம் தேதி இப்போவே குறித்து வச்சுக்கோங்க ப்ளீஸ். வாமா மாலிகா, ப்ளீஸ் கம். ஹியர் இஸ் மை செகண்ட் டாட்டர் ஆர் மாலிகா. கம் ஆன்.
Hey, please come for my sister Janani's wedding to bless her for a good life with her fiance and to enjoy the day with all of us. Thanks, and don't forget it's on May 3rd, Thursday. கொஞ்சம் ஜாஸ்தியாக படிக்க வச்சுட்டேங்க. இப்போ என்னுடைய கடைக்குட்டி ஆர் ஜஸ்வந்தி. வணக்கம், நான் ஜஸ்வந்தி பேசுகிறேன். கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ எம் ஷோர் யூ வில் நாட் மிஸ் இட். நான் விதவிதமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு காத்துட்ருப்பேன். ப்ளீஸ் கம் விதவுட் ஃபெயில். தேங்க்யூ. நவ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மணப்பெண் ஆர் ஜனனி. பேசுமா? வா. இப்பவே ரொம்ப வெக்கப்படுறாங்க. வாமா. ப்ளீஸ் கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு வந்து என்னை bless பண்ணுங்க. தேங்க்ஸ். அவ்வளோதானே? அது அவ்வளோதான், அவங்களுக்கு வெக்கம் வந்துருச்சு. இந்த மாதிரி இன்னும் என் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்கங்க. இருங்க இருங்க, அட அவங்க எல்லாரையுமே அங்கே கூப்பிட்டு பேச சொல்லுவேன். இல்லை, அவங்க எல்லார் சார்பிலையும் நீங்கள் வருவீங்க என்ற நம்பிக்கையுடனும் என்றென்றும் நன்றியுடனும் KS ரவிக்குமார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது டிசைன் பண்ணர் வந்து நம்ம சினிமாவுக்கு வந்து எனக்கு நிறைய படங்களுக்கு டிசைன் பண்ண குமார் தான் டிசைன் பண்ணார். அவருக்கும் இதன் மூலிமா நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இப்படி தான் ஆரம்பித்தது இந்த கல்யாணத்தினுடைய பத்திரிகை மேட்டர். அதுக்கப்புறம் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு பாருங்கள். மழைக்காலத்தில் குடையின் ஞாபகம், தேர்வு நாளில் விடையின் ஞாபகம், இதெல்லாம் அப்பப்போ இருக்கிற சின்ன சின்ன ஞாபகங்கள் தான். ஆனால் எப்போதுமே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஞாபகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட குடும்பத்தோட ஞாபகம் தான். உறவுகளே சிறகுகளாய் இருப்பதால் காற்றிலே மிதக்கிறேன்னு இயக்குனர் திரு KS ரவிக்குமார் அவர்கள் அவரோட குடும்பத்தை நமக்கு இப்போ அறிமுகப்படுத்துறாரு. பாருங்க. விஜய் டிவி வாயிலாக நம்ம வீட்டு கல்யாணம் ப்ரோக்ராமில் எங்கள் எல்லாரையும் நீங்கள் பார்க்குறீங்க. எங்கள் வீட்டு கல்யாணத்தோடு எங்கள் குடும்பத்தையும் பாருங்கள். இது வந்து என் கடைக்குட்டி ஜஸ்வந்தி. வணக்கம் சொல்லணும். இது வந்து என் மனைவி கற்பகம். அது என்னுடைய ரெண்டாவது மகள் மாலிகா. ஷி இஸ் டூயிங் அர் செகண்ட் இயர் BSc. இது மாப்பிள்ளை சதீஷ். அது வந்து ஜனனி ஃபர்ஸ்ட் டாட்டர், என்னோடய ஃபர்ஸ்ட் டாட்டர். அது என் அம்மா. சரி, எங்கள் வீட்டு கல்யாணத்தை இப்போ பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டு திருமணம் இன்று முதல் ஆரம்பம்ங்கிறத சொல்றதுக்கு சாட்சியா இருக்கிற பந்தக்கால் திருமணத்துக்கான முதல் கால் அல்லவா? உதயத்திற்கு முன் ஊன்றுகின்ற இந்த காலை பத்தி அவரோட டைரக்டர் ஆங்கிள் நமக்கு சொல்றாரு. பாருங்க. முதல்ல வந்து ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னும் போது கல்யாணத்துக்கு வந்து நிறைய முன்னாடி வந்து இந்த சாமி கும்பிடணும் அந்த சாமி கும்பிடணும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுவோம். அதெல்லாம் முடிச்சுட்டு கல்யாண வேலைகள் ஆரம்பிக்கிறது வந்து பந்தக்காலில் ஆரம்பிக்கும். பந்தக்கால்னால் பந்தல் போடும் அந்த காலை வந்து ஊன்றுவது தான், பூமியில் நடுறது தான் பந்தக்கால். அது வந்து சாதாரணமாக வந்து ஒரு பந்தல் போடுறவங்க வந்து அது செய்ய மாட்டாங்க. ஒரு ஐயர் வச்சு அந்த மந்திரங்கள்லாம் ஓதி அதில் நவதானியங்கள்லாம் அந்த பூமியில் போட்டு நவதானியங்களில் நவக்கற்கள் இந்த எல்லாம் 9 வகையான அந்த அந்த இது வைரம் வைடூரியம் அதெல்லாம் எல்லாமே சின்ன சின்ன பீஸாக வந்து அந்த மண்ணுக்குள்ளே போட்டு அதை வந்து அதுக்கு அப்புறம் தான் அதில் வந்து அந்த காலை ஊன்றுவாங்க. அது எங்கள் ஒரு ஃபங்க்ஷன். அதுதான் முதல் ஃபங்க்ஷன். வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த பாரம்பரிய வகையாக அந்த அதே மாதிரி எங்கள் வீட்டிலே நடந்தது. அந்த பந்தக்கால் பாருங்கள்.
ஐயர் வீட்டில் வந்து எங்கள் 2 பேரையும் உட்கார வச்சு பூஜை பண்ணாங்க. அந்த விநாயகர் பூஜை ஆரம்பித்து அதுக்கப்புறமா தான் பந்தக்கால் நடுறதுக்காக வெளியே வந்தோம். அந்த பந்தக்கால் வந்து மூங்கில் கொம்பில் தான் இருக்கணுன்றனால அந்த மூங்கிலில் வந்து நம்ம ஒரு சுவாமி மாதிரி நினச்சி அதுக்கு வேண்டிய தண்ணீரில் கழுவிட்டு அப்புறம் பால் தயிர் இதெல்லாம் கழுவி அதுக்கப்புறம் ஒரு 5-6 ஒரு 11 சுமங்கலியோ 5 பேரோ அது மாதிரி வீட்டில் எவ்வளோ பேர் மெம்பர்ஸ் இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு அவங்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கு பூ எல்லாம் கட்டி மாயில தோரணம்லாம் கட்டி அதுக்கப்புறம் அது வீட்டு வாசல் வெளியில் வந்து நடுவாங்க. அதான் ஒரு சாமி மாதிரி நினச்சி வந்து அபிஷேகம் பண்ணுறது தான். அபிஷேகம் அந்த மூங்கில் வந்து அது கல்யாணம் இந்த வீட்டில் நடக்கிற கல்யாணம் வந்து நல்லா நடக்கணும், தெரியும், எல்லாருக்கும் வீட்டில் கல்யாணம் நடக்க போகுதுன்றது தெரியணும். அதனால தான் நம்ம பந்தல்லாம் போடுறோம், எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்க போகுதுன்றது தெரியறதுக்காக. அதனால் அந்த காலை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அது நடுறது. இந்த பந்தக்கால் வந்து விடியற்கால முறை 4:30 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 5:30 மணிக்கு இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி முடிச்சிடுவாங்க. ஸோ அது அன்னிலேருந்து வந்து வீட்டில் வந்து ரொம்ப சுத்தமாகவும் இதுவாகவும் அந்தந்த கல்யாண வேலைகளில் எல்லாம் சாமி எல்லா பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பந்தக்கால் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுவோம். பாரம்பரியமாக நடத்த ஆசைப்பட்ட மாமனார் வெட்கப்பட்டு வேண்டாம்னு சொன்ன மாப்பிள்ளைன்னு முத்து படத்துல சூப்பர் ஸ்டார் வந்தது போல மாப்பிள்ளை அழைப்புல தன்னோட மாப்பிள்ளையையும் அதே மாதிரி சேரியட் வண்டியில கொண்டு வரணும் அப்படின்னு இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்கள் ஆசைப்பட்டாரு. கடைசியில அந்த மாப்பிள்ளை அழைப்பு எப்படி நடந்தது, தன்னோட மகளை மாப்பிள்ளைய திரு KS ரவிக்குமார் அவர்கள் எப்படி பார்க்க வச்சாரு அப்படிங்கிற விஷயத்த இப்ப பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ இப்போ கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா மாப்பிள்ளை அழைப்பிலேருந்து டில் எண்ட் வந்து ஒரு பாரம்பரியமான கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி மாடர்ன் உலகத்தில் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. இப்படி எல்லா விஷயத்தையும் மாற்றாமல் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் மாற்றிட்டு இருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ மாப்பிள்ளை அழைப்புன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி கல்யாணம் நடந்ததோ அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். நான் அதை விட கொஞ்சம் பிரம்மாண்டமாக சேரட்டெல்லாம் வைக்கிறேன்னு சொன்னால் மாப்பிள்ளை வேணாம் நான் ஏறவே மாட்டேன் அப்படின்ட்டார். சேரட்டிலெல்லாம் வேணாம் ரொம்ப பந்தாவாக இருக்கும் நான் ஏற மாட்டேன் அப்படின்ட்டார். ஏன்னா எங்களுக்கு சேரட்டு இதெல்லாம் முத்து படையப்பாலெல்லாம் அந்த சேரட்டு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். சரி எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க சேரட் சொல்லலான்னு பார்த்தேன். சரி என் டாக்டர் வந்து இல்லை வேண்டாம் அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டார் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபோன்லேயே இப்போ சொல்லிட்டாங்க வேண்டான்ட்டு. ஸோ அதனால தான் அந்த பழைய காலத்து காரு அதெல்லாம் வச்சு இந்த பெட்ரோமாக்ஸ் லைட்லாம் வச்சு அந்த காலத்தில் லைட்டு வெளிச்சம் இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோலாம் வந்தது. என் கல்யாணத்துலலாம் வீடியோன்றதே ரொம்ப அப்போ தான் வந்த புதுசு. ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒரு லைட்டு ஒன்று ஸ்பாட் லைட் வரும், அது எப்போ பார்த்தாலும் அப்பப்போ ஆஃப் பண்ணிவிடுவாங்க, திடீர்னு இருட்டாக இருக்குன்னு சொல்லி பெட்ரோமாக்ஸ் லைட் வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி பெட்ரோமாக்ஸ் லைட்லாம் வந்து தேடி இப்போ அது கிடைக்கல, அது ரொம்ப காஸ்ட்லி வேறு, இப்போ ரொம்ப கிடைக்க மாட்டாங்க ஏன்னா அது யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் அந்த பழைய ட்ரெடிஷன் மாதிரியே வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டு இதெல்லாம் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வீட்டிலேருந்து எதிர்க்க இருக்க கோயிலேருந்து அழைச்சிட்டு வந்தோம். சரி அந்த மாப்பிள்ளை அழைப்பு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க.
மாப்பிள்ளை இப்போ வந்து எப்படி எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? என்ன முதல்ல அந்த உங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்ததுலேருந்து இந்த கோயிலில் இருக்கும்போது சும்மா அங்கே பார்த்து சொல்லுங்கள். அந்த இல்லை உங்களுக்கு அந்த கார்லலாம் ஏறுறது பிடிச்சிருந்ததா? அது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டே வேணாம் சொல்லியிருந்தேன். ஆனால் திடீர்னு அரேஞ்ச் பண்ணால இன்னும் மாதிரி இருந்திருக்கு. முதல்ல அது கார் கூட வேண்டாம், ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாரும் சுற்றி இருக்கும்போது வண்டியை கதவு திறந்து விட்டு ஏறுக்குன்னா என்ன பண்ண முடியும்? அதாவது சார் வாயிட்டா தனியாக இன்னும் எல்லாம் சுற்றி பார்த்துருந்தாங்க. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் என்னமோ இந்த கோயிலில் என்னமோ ஒரு பெரிய விசேஷம் நடக்கிறதுன்னு நினச்சிட்டு எல்லாரும் வந்து மாடியிலேருந்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அவருக்கு ரொம்ப வெக்கமாகவே இருந்தது. முதல்ல அந்த தனியாக உட்காந்துட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோட அங்கிள் வந்து டாக்டர் நரசிங்கன்னு சொல்லி அவர் வந்து இல்லை மாப்பிள்ளை கூட யாராவது உட்கார வச்சுட்டு ஜஷ்ஷு அமிச்சாங்க. ஸோ ஜஷ்ஷு வந்ததுக்கப்புறம் அது ஏதோ ஜஷ்ஷு கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி ஏதோ சிரிச்சிட்டு வந்துட்டார். ஸோ நானும் மாப்பிள்ளை அழைப்பில் கல்யாண டயத்தில் வைக்கப்பட்டவன் தான். ஸோ அது எல்லாருமே ஊரெல்லாம் நம்மளை வேடிக்கை பார்க்குறாங்கன்ற ஒரு இது இருக்கும். அது எதுக்காக அந்த காலத்தில் வச்சாங்கன்னு கரெக்டான ரீசன் தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு இவர் தாங்க மாப்பிள்ளை, எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மாப்பிள்ளைன்னு இந்த ஊருக்கு பூரா காமிக்கிறதுக்கு தான் அந்த மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் அப்படிங்கிறது எனக்கு பட்டது. முன்னாடியெல்லாம் வந்து பெண்லாம் ரொம்ப வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே எங்கேயோ இருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு நிலங்கு வைப்பாங்க. நிலங்கு வச்சு நிலங்கு வச்சுட்டு மாப்பிள்ளை போனதுக்கப்புறம் தான் பெண்ணை கூப்பிட்டு வந்து நிலங்கு வைப்பாங்க. இப்போ கொஞ்சம் காலம் மாறி போனதுனால இந்த மாப்பிள்ளை இழப்பு, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே வரும்போது ஆரத்தி எடுக்கிறது, நிறைய விதவிதமான பிளேட்ஸில் வந்து இந்த மாதிரி கூட ஒரு 3 பிளேட் பண்ணாங்க, டெக்கரேட் பண்ணாங்க 3 பிளேட்டு. ஸோ அந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்து அது வீட்டுக்குள்ளே வர வைப்பாங்க. இதை வந்து ஜனனிக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே மேலே ஒரு ஜன்னல் இருந்தது முற்றத்தில். அந்த ஜன்னல் வழியாக ஜனனியை பார்க்க வச்சு ஸோ நேராக அவங்கள பார்க்குற மாதிரி அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தனித்தனியாக வந்து மாப்பிள்ளையும் பெண்ணையும் வந்து நலங்கு வைக்கிறது தான் எங்களுடைய ட்ரெடிஷன். அது இப்போ வந்து காலங்கள் மாறிட்டு இருக்கனால 2 பேரும் ஒன்றா கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரே அடியாக நலங்கு எடுத்தோம். 2 பேருக்கும் ஒன்றா நலங்கு மேட்ரு முடித்தோம். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்க முடிஞ்சது, ஃபுல்லாக மாற்றிக்க முடியல எங்களால் இன்னும். மாப்பிள்ளை இப்போ பற்றி ஏதாவது சொல்கிறியாம்மா? நீ என்ன சொல்கிறத நான் சொல்ல எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த ஜனனி மாப்பிள்ளை அழைப்பு ஃபஸ்ட்டு பிகினிங்கில் என்ன நடந்ததுலாம் எனக்கு தெரியாது. பட் ஃபைனலாக அந்த கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ணுறது, அந்த பேண்ட் வாசிக்கிறது தான் ஓகே மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வராங்கன்னு தெரிஞ்சுது. ஸோ நான் மாடியிலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். இட் வாஸ் நைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட். நல்லா இருந்தது, ஆரத்திலாம் எடுத்து வரவேற்றது. அப்புறம் இப்போ இந்த இடத்துல தான் வந்து அந்த நிலங்கு வச்சோம். மாப்பிள்ளை அழைப்பு முடிச்சு இந்த இடத்துல தான் நிலங்கு வச்சது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரிமெம்பரன்ஸ் அவங்களுக்கு. இந்த ஜஸ்வந்தி வந்து விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி எல்லாரையும் வரவேற்றணும் அப்படின்னு சொல்லி விதவிதமாக ட்ரெஸ் பண்ணாங்க. அன்றைக்கி மாப்பிள்ளை அழைப்பு அன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டிருந்த? ஃப்ராக்கு. என்ன கலர்? பிங்க். சரி, நீ மாப்பிள்ளை அழைப்பு எப்படி இருந்தது சொல்லு. நல்லா இருந்தது. அவர் கூட உட்காந்து சிரிங்க சிரிங்கன்னு ரொம்ப கம்பல் பண்ணி தெரியாதா? ஆமாம், வைக்கப்பட்டு இருந்தாரா? இல்லை, அவர் வந்து ரொம்ப வேர்க்குன்னு சொல்லிட்டு சிரிக்காமலே இருந்தாரு. சிரிங்கம்மா ப்ளீஸ், எனக்காக சிரிங்க, இல்லை ஜனனிக்காக சிரிங்க, ரொம்ப கெஞ்சி சிரிச்சு. மாப்பிள்ளை அழைப்பு
பற்றி சொல்லணும்னா லைக் மாப்பிள்ளைக்கு மேலே எல்லாரும் அட்டென்ஷன் கொடுத்தாங்க அப்படின்றத விட அதுக்கு ப்ரீவியஸாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மாப்பிள்ளைக்கு வந்துட்டு அவருக்காக ஒரு 11 வரிசை பிளேட்ஸ் மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனோம். ஸோ அது வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு எல்லாம் இந்த லேடிஸ்லாம் லைனாக நின்றுட்டு வரிசை தட்டில் கையில் வச்சு ரோட்டில் ஊர்வலம் மாதிரி நடந்து போவாங்கள்ல, அந்த மாதிரி நானும் என் கசின்ஸ்லாம் நடந்துட்டு போனோம். இட் வாஸ் லைக் ரியலி ஃபனி பிகாஸ் எல்லாருமே நாங்கள் தான் என்னமோ பெரிய இது மாதிரி எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. த ஹோல் யூனோ த அட்டென்ஷன் ஆன் த ரோட் இட் வாஸ் ஆல் on us, it was focused on us. So it was all funny because எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருந்தாலும் இந்த மாதிரி அவங்க பண்ணல. This is the first time we're seeing all this, so it was a nice experience. அடுத்தது கல்யாணம் ஆரம்பிக்கும் போது வரவேற்பில் வந்து எனக்கு ரொம்ப அந்த சென்டிமெண்ட் உண்டு. ஸோ யானை வரவேற்றுனா நல்லாயிருக்கும்னு நினச்சோம். ஸோ யானைக்காக வந்து நிறைய ட்ரை பண்ணோம். நாங்கள் ஷூட்டிங்க்கெல்லாம் வந்து யானை அந்த சேரனெல்லாம் நாட்டாமைக்கு வந்து கேரளாலேருந்து கொண்டு வந்தோம். இப்போ ரீசெண்டாக ஆதவன் அப்புறம் முத்து எல்லா இடத்துக்கும் எல்லா படத்துக்கும் நிறைய படத்தில் யானைங்கள்லாம் கொண்டு வந்துருக்கோம். பட் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆண் யானைகள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய மதம் பிடிச்ச யானைகள்லாம் வந்து அப்புறம் வந்ததுன்னா இப்போ நிறைய யானைகளுக்கு வந்து மதம் பிடிச்சி நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஆண் யானையை கொண்டு வரணும்னு கேரளாலேருந்து கொண்டு வரணுன்னா இது பெரிய டாஸ்காக இருந்தது. அதை வந்து எங்களால் பண்ண முடியல. சரி பரவாயில்ல, பெண் யானையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது வந்து கடைசியில் திருச்சியிலேருந்து பெண் யானைக்கு அது பர்மிஷன்லாம் வாங்கிட்டு அது 2 நாளைக்கு முன்னாடியே அதை வந்து லாரியிலேருந்து திருச்சியிலேருந்து கொண்டு வந்து அது அந்த மண்டபத்தில் வந்து ஆக்சுவலாக மாப்பிள்ளை அழைப்புக்கே வைக்கணும்னு நினச்சேன். அது வரல, ரீச் ஆகலை. ஸோ ஒரு நிதானமாக தான் வந்தது. ஸோ மறுநாள் கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் அந்த யானையை வச்சு வரவேற்றோம். ஸோ பச்சை பந்தல் போட்டு ஸோ ஒரு மங்களகரமாக இருக்கணும்னு சொல்லி பச்சை பந்தல்லாம் டெக்கரேஷனில் இருந்து எல்லாம் பண்ணி ஸோ யானை வரவேற்று நான் இதுவரை எனக்கு பயம், இந்த பேண்டு வாசிக்கிறாங்களா அதுக்கு எதாவது ஓடிட்டு போகுது யானை அப்படின்லாம் பயம். இல்லை அதெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும் சார். ஏன்னா நிறைய இந்த எங்கள் கோயில் இது இந்த விழாக்கள்லாம் நிறைய பேண்டு இதெல்லாம் வச்சுருக்கோம், அது ஒன்றும் ஆகாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் அந்த ஒரு பக்கம் பேண்டும் அந்த பக்கம் யானையும் வச்சுருந்தோம். ஸோ அது வரவேற்புக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தனுஷ் நம்ம வீட்டு கல்யாணம். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். காதலின் அர்த்தம் கேட்டால் என்னை சொல்வேன், காரணம் கேட்டால் உன்னை சொல்வேன்னு தான் ஒவ்வொரு கணவன் மனைவியும் சொல்ல ஆசைப்படுவாங்க. ஜனனி ரவிக்குமார், ஜனனி சதீஷா மாறிய அந்த தருணத்தை பற்றி நம்ம கிட்ட சொல்கிறாங்க, பாருங்க. கல்யாணத்து அன்னைக்கு மார்னிங் வந்து அதுக்கு முன்னாடிலாம் யூஸ்வலி எவ்ரி ஒன் யூஸ் டு கெட் டென்ஸ்ட் திங்கிங் அபவுட் த வெட்டிங். பட் அப்போ டென்ஸ்டாகவே இல்லை. பட் அண்ட் தென் வைல் என்ட்ரிங் அந்த ஹால் என்ட்ரு பண்ணிவிட்டு லைக் ஸ்டேஜில் எல்லோரும் உட்காந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஆரம்பிச்சிது. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிட்டுட்டு லைக் அப்பா அம்மா கூட உட்கார வச்சு அந்த சாரீலாம் ஃபர்ஸ்ட் அந்த முகூர்த்தம் சாரீ அதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் சேஞ்சிங் மை சாரீ அண்ட் தென் ஐ கேம், ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் மீ ஆன் ஸ்டேஜ். அண்ட் தென் இவர் என் கையை பிடிச்சி ஹீ டுக் மீ டு த மணவரைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அண்ட் தென் அப்போ அது வரைக்கும் ஒன்றுமே புரியல எனக்கு. அண்ட் தென் he came to know I was so tense. ஸோ அதனால he kept on talking to me. ஏதோ ஒன்று பேசிட்டு என்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தார். அண்ட் தென் ஃபைனலாக எல்லாம் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக நடந்த மாதிரி இருந்தது. திடீர்னு வந்து என்ன பேசி சிரிக்க வச்சார்? இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க, அவங்கள பற்றியெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் தென் he was talking about my மேக்கப். இன்றைக்கி தான் கரெக்டாக மேக்கப்பில் வந்திருக்கு, பார்க்க அழகாக இருக்கு.
இதெல்லாம் சொல்லிடுறது. எல்லா மாப்பிள்ளையும் சொல்கிறது தான். இல்லை யூஸ்வலாக எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு. அன்றைக்கி he didn't say anything at all. ஆனால் முன்னாடியே நான் டெக்ஸ்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஐம் கெட்டிங் பிட் நர்வஸ்னு. ஸோ ஐ திங்க் அதனால சொன்னாரா எனக்கு தெரியல. அண்ட் தென் எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடந்தது. திடீர்னு ஐயர் தாலி எடுத்து காமிச்சிட்டு ஓகே இப்போ அவர் தாலி கட்ட போகிறோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் குவைட்லி அண்ட் அவருக்கும் ஒன்றும் புரியல. he got bit nervous that time. அண்ட் தென் எல்லாம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. பட் அந்த தாலி கட்டுறது வரைக்கும் தான் வந்து எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அதுக்கப்புறம் எவ்ரி ஒன் ஸ்டார்டட் கம்மிங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் விஷிங் அஸ். ஸோ எல்லாம் ஒரு மாதிரி ஒன்றுமே புரியல. எவ்ரி ஒன் வாஸ் ஐ மீன் த ஸ்டேஜ் வாஸ் டோட்டலி க்ரௌடட். அண்ட் தென் எனக்கு யூஸ்வலாக அந்த ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நடக்கணும். லைக் இந்த அப்பளம் அடிக்கிறது அண்ட் தென் ஏதோ இந்த திருஷ்டிலாம் சுற்றி போடுவாங்க அது அண்ட் தென் அந்த மோதிரம் போட்டு எடுக்கிறது இதெல்லாம் ஐ லைக் வெரி மச். ஸோ சர்டன் திங்ஸ் எங்கள் வீட்லேயும் முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்தது. பட் சர்டன் திங்ஸ் வெர் நாட் தேர் ஆன் தட் டைம். ஸோ இதெல்லாம் வேணும்னு முன்னாடியே கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் அந்த க்ரௌடை பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு எப்படி நடக்கும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நடுவில் வந்து கசின்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து தேவர் லைக் கொஞ்சம் க்ரௌடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஐயர் வந்து மெட்டி போடணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஒன்றும் புரியல. ஆக்சுவலி மெட்டி போடும்போது எவ்ரி ஒன் லைக் ஃபஸ்ட் டைம் அவர் மெட்டி போடும்போது காலை இழுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. காலை கொடுக்காத அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ டென்ட் டூ இட் த ஃபர்ஸ்ட் டைம். பட் செகண்ட் டைம் நான் கால் இழுக்கும்போது he wantedly kept his leg behind my leg, behind my foot and he was pushing me towards the thing. ஸோ அதனால வந்து ரொம்பலாம் விளையாட முடியல இவர்கிட்ட. சாமரம் வீசுது உன் பார்வை, சாதனையானது உன் வார்த்தை, உன் காலடி சொல்வது கீதம், உன் வார்த்தையே எனக்கு வேதம்னு வாழ்ந்து காட்டியிருக்காங்க இயக்குனர் திரு KS ரவிக்குமார் மற்றும் திருமதி கற்பகம். இவங்களோட திருமணத்தில் அந்த நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் நடந்த இடைப்பட்ட காலத்தில் இவங்க ஒரு வார்த்தை கூட ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கலையாம். ஆனால் அதே நிலைமை அவங்களோட மகளுக்கு வரக்கூடாதுன்றதுனால இயக்குனர் திரு KS ரவிக்குமார் அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. இந்த விளையாட முடியல இதுக்கு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து எப்படின்னா இட்ஸ் 100% அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் ஒரு 7 months முன்னாடியே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம். 7 months முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கப்புறமா ஸ்லோலி எங்கள் வீட்டில் ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் யூஸ் டு கம் வித் இஸ் ஃபேமிலி பேரண்ட்ஸ் அவங்க பிரதர்ஸோடலாம். ஸோ அப்போவே அவங்க கொஞ்சம் பேசிக்க நாங்களே சொன்னோம் முன்னாடி மாதிரி வந்து இப்போ ஆக்சுவலாக என் கல்யாணத்து அன்றைக்கி எனக்கும் வந்து ஒரு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 7 மாதம் கழித்து தான் எனக்கு கல்யாணம் நடந்தது. ஸோ அப்போது வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கல்யாணம் 7 months ஒரு தடவை கூட நான் வந்து கற்பகத்துக்கிட்ட பேசவே இல்லை, ஃபோனில் கூட பேசவே இல்லை. அப்போல்லாம் லேண்ட்லைன்ஸ் தான், அப்போ செல்ஃபோன்ஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா பேசுங்க பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இப்போ பேசுகிறது. அப்புறம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு வர்றது, அவங்க வீட்டில் ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ் லைக் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது போகிறது, ஒரு கெட் டுகெதர் எங்கேயாவது போய் டின்னர் சாப்பிட போகிறது, இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு ஸோ தே கேம் டு நோ ஈச் அதர். ஒரு அளவுக்கு ஒரு மியூச்சுவலாக அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளரணும் அப்படின்றதுக்காக வி லெட் தம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காக. அதனால தான் இந்த டெக்ஸ்ட் அனுப்பிச்சிக்கிறது முன்னாடி பேசிக்கிறதுலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இது லவ் மேரேஜ் நினச்சிடாதீங்க, இட்ஸ் பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ். மெட்டி போட்டது அண்ட் தென் அந்த மோதிரம் தண்ணியில் போட்டு எடுப்பாங்க. அவ்வளோ நேரம் வந்து ஹி வாஸ் லைக் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டோட அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த மோதிரம் போட்டு விளையாடும் போது என்னன்னு தெரில, ஹி வாஸ் லைக் அப்படியே ஃபோர்ஸாக தண்ணி உள்ள கை விட்டு தண்ணி இல்லாமல் அப்படியே வெளியில் கொட்டுற அளவுக்கு he was so enthusiastic and playing that game with me. மோதிரம் வலையில் அவ்வளோ அண்ட் எல்லாம் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக நடந்த அந்த அப்பளம்லாம் அடிக்கும் போதெல்லாம் இட் வாஸ் நைஸ். என் சிஸ்டர் வீட்டு மேரேஜிலலாம் வந்து இந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்து தூக்கிட்டு பண்ணணும். அவள் வந்து வரட்டாக கேட்டான் சிஸ்டர் டாட்டர்.
ஆக்சுவலாக வந்து அது வந்து சில கேஸ்ட்டில் பண்ணுவாங்க, பட் எங்கள் கேஸ்ட்டில் பண்ண மாட்டாங்க. பட் அதுவும் வேணும்னு சொன்னால் பட் அது பண்ண முடியல. அது வந்து ஏன்னா நிறைய க்ரௌடு தாலி கட்டி முடிஞ்சதுக்கப்புறமே மேடைக்கு நிறைய விஐபிஸ் வந்ததுனால நோ டைம். அதுக்குள்ளே அப்புறம் 1 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி மாப்பிள்ளை பெண்ணு வீட்டில் போய் மாப்பிள்ளை வீட்டில் போய் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பாலும் பழம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் தான் லஞ்ச் சாப்பிட்டு உடனே 3 மணிக்கெல்லாம் வந்து ரிசப்ஷனுக்குரிய அந்த மேக்கப் ஆளுங்க வந்துடுவாங்க. ஸோ எல்லாம் ஒரு டைம் இல்லை, இருந்தாலும் எவ்ரிதிங் வாஸ் அது மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கு எல்லா சம்பிரதாயங்களும் நடத்திட்டோம்னு நினைக்கிறோம். விஜய் டிவி நேயர்கள் அனைவரும் வந்து இப்போ எங்கள் வீட்டு கல்யாணத்தை நம்ம வீட்டுக்கு கல்யாணத்தில் அதாவது அந்த ப்ரோக்ராமில் ரசித்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது இந்த வாரத்தோடு முடியறதில்ல, மீண்டும் அடுத்த வாரம் தொடரும். ரிசப்ஷன், இந்த ரிசப்ஷன்லாம் எப்படி நடந்தது, அதுக்கு வந்து யார் யார் வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்த வாரம் பார்க்க போகிறீங்க. தேங்க்யூ.